அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உதயா. நேற்றைய தினம் அயோத்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் ராமர் கோவிலில் நேற்றைய தினம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தர்மதுவாஜா என்ற கொடியை ஏற்றினார். அது எல்லோரும் நேரலை மூலியமாக பார்த்தோம். சில பேர் அங்கே போய் நேரடியாக பார்த்தார்கள். ரொம்ப அந்த கொடியை ஏற்றும்போது அவர் பேசும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அந்த கொடியில் கோவிந்தரா மரம், அந்த மரங்களும் அதில் இடம்பெற்றிருந்துச்சு. ஆமாம், ஏன்னா அதெல்லாம் அந்த வீடியோக்குள்ளே பார்த்தேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ராமர் கோயிலில் கட்டையில் அவர் எப்படிலாம் விரதம் இருந்தால் அந்த கோயிலை அந்த திறப்பு உள்ள அன்னைக்குன்னு, கும்பாபிஷேகம் பண்ணுற அன்னைக்குன்னு என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டு போனார். எவ்வளவு ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். நான் யாரையும் தவறாக சொல்லலை. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு தனிப்பட்ட முறையில். அதற்காக மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நேற்று கொடியேற்றினப்பில் அந்த கோயில் கட்டுறதுக்கும் எத்தனை நாள் பல நாள் கனவு அது. அந்த கோயில் திறப்பு விழாவுக்கு அவர் இருந்த இடத்துலேருந்து இலங்கை போய், இலங்கையில் ராமர் எங்கே வந்தாரோ இந்த இடத்துல சாமின்ட்டு அங்கே இருந்து அப்படியே ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்து, அதுவும் அந்த தங்கின இடத்த அடுத்த நாள் போய் செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, பிரதமர் நைட்டு இங்கே தங்கியிருந்தாப்புல எப்படி தங்கியிருந்தாப்புல அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான், ஒரு பிரதமர் இந்த தியான அறையில் ஒரு சிறிய துண்டை விரிச்சு போட்டு நைட்டு அதில் படுத்துட்டுருக்காரு. அதெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பாரத பிரதமர் ராமர் ஒரு கோயில் கட்டுறதுக்கு அவர் அதுக்கு எத்தனை நாள் விரதம் இருந்து அதை நிறைவேற்றிருக்காரு. அங்கே தங்கியிருந்து அப்படியே போய் நம்ம தனுஷ்கோடியில் புனித நீராடி, அதுக்கப்புறம் நம்ம ராமேஸ்வரம் கோயிலில் 27 புனித நீர்களில் நீராடிட்டு, ராமநாத சுவாமியை இங்கே வழிபட்டுட்டு, அந்த ராமர் பானத்தை தனுஷ்கோடி அது வழியாக வணங்கிட்டு நேராக அங்கேருந்து காசி காசியில் கங்கை நீராடி இது பண்ணி அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் ராமருக்கு ஊற்றி, அதெல்லாம் எவ்வளவு ஒரு சிறப்பு தடி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கையில். இன்றைக்கி அந்த ராமர் கோயில் கட்டி முடித்து மக்கள் ஏராளமானவர் அங்கே போய் பார்த்து இது பண்ணி, சில பேர் அந்த திறப்பு விழா அப்போ நேர்லையும் பார்த்தாங்க. நான்லாம் நேரில் தான் பார்த்தேன், போக முடியல. ஆனால் வீட்டுக்கு அந்த அழைப்புதல்லாம் வந்தது, போக முடியல. ஆனால் அன்றைய தேதியில் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லியிருந்தாப்புல, இரவில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வைங்க வீட்டில்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நம்ம வீட்லேயும் விளக்கு ஏற்றப்பட்டது. நேற்றைய தினம் அந்த அந்த கொடியும் ஏற்றி, ராமர் கொண்டான அந்த காவி கொடியும் ஏற்றி பறக்க விட்டதில்லை. அதுக்கும் சில பேர் சொல்லியிருந்தாங்க, பிரதமர் இந்த ஒரு செயலை செய்யலாமா, ஏன் செஞ்சா அப்படின்னு. அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய மதம், அவர் ரொம்ப வணங்கக்கூடிய ஒரு ராமருடைய பக்தர், நல்லபடியாக பண்ணி முடித்தார். ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்றைய தினம் கொடியேற்றினார் ராமர் அயோத்தி கோவில். நாளைய தினம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோவாவில் 77 அடி உயரம் உள்ள வெண்கல சிலை, ராமருடைய சிலை திறந்து வைக்க போகிறார். எப்படி ஒரு நாளை மட்டும் அடுத்தடுத்து சாத்தியமாக பண்ண முடியுது, அதுதான் தெரில. வெண்கல சிலை நானும் இணையதளம் பக்கமாக தான் பார்த்தேன், முகநூல் வழியாக பார்த்தேன். சில நண்பர்கள் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. சில நண்பர்கள் முகநூல் வாயிலாக அவங்க பதிவத்தில் பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உயரமான சிலை, இந்தியாவிலேயே ராமர் சிலை, உயரமான சிலை அங்கே அந்த கோவாவில் தான் அமைக்கப்பட இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதற்கடுத்து அப்படியே அப்போனா அங்கேயெல்லாம் அவர் ஒவ்வொரு இடமா வாழ்ந்த இடங்களில் பூரா ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு வர்றாப்புல. அப்போனா நம்ம ராமேஸ்வரம் ராமர் பாலம் இருக்குது. ராமர் இலங்கைக்கு அந்த போன அந்த பாதை ராமர் பாதம் சொல்லுவாங்கல்ல,
அந்த இடம் இருக்குது. அப்போ ராமேஸ்வரத்தில் என்ன பண்ணுவார் தெரில. அங்கே வந்து பெரிய ஹனுமான் சிலை வைப்பாரா, இல்லை ராமர் சிலை வைப்பாரா என்னன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஏதாவது ஒரு ராமர் சிலையை வைத்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமாம், அந்த நாள் என்னைக்கு வருதுன்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.